சிங்கப்பெண்ணே ஏய் சிங்கப்பெண்ணே ஏய். ஏன்டா சத்த வயிற அவ என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியாம உனக்கு பாட்டு வேற கேக்குதாக்குண்டா. என்ன கிளிங்மா, எப்பயுமே கலகலன்னு இருப்ப, இன்னைக்கு ஒரு மாதிரியா உட்காந்துருக்க, என்ன பிரச்சனை? என்னத்தடா சொல்ல சொங்கி, நம்ம மக பூமாரி இருக்கால, எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டிக்கே இருக்கா. என்னதான் வந்தாலும் கேட்க மாட்டா. என்னத்தான் செய்ய போறனோ தெரியல, ஒரே கவலையா இருக்கு. செல்லுன்றதுக்கெல்லாம் கவலைப்பட்டு உட்காந்துருக்கியா கிளிங்மா? நம்ம காலத்துல ஓடி திரிஞ்சு விளையாண்டோம். இப்ப உள்ள பிள்ளைங்க செல்லுல கேம் விளையாடுதுங்க. இதுக்கெல்லாம் போய் சங்கடப்பட்ட ஆகுமா என்ன? ஏன்டா கேவலப்பட்டவனே, செல்லுல கேம் விளையாண்டா நான் இவ்வளவு கவலையா உட்காந்துருப்பேனாடா? நேற்று தான்டா ஒருத்தனுக்கு மெசேஜ் அனுப்பி அப்படியே ஹார்ட் சிம்பிள் போட்டுருக்காடா. என்னதான் செய்ய போறேன்னு தெரியலடா. அவளை வச்சு பொம்பளை பிள்ளைய பெற்றுக்கிட்டு எனக்கு ஒரே வேதனையா இருக்குடா. இது ஹார்ட் விட்டு அம்பு விட்டாளா? என்னடி சொல்ற? ஏன்டா விளங்காதவனே, எவ்வளவு பெரிய பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அப்பா மாதிரியா நீ நடந்துக்கிற? எப்படா படுத்திருக்க? சரி இப்ப என்ன பண்ணலாங்கிற? இந்த செத்த வயல பொம்பளை பிள்ளை நீ தானே செல்லம் கொடுத்து வளர்த்த. அவன் வந்தானே என்னன்னு கேளு, நீ சொன்னாதான் கேப்பா. நான் சொன்ன மூஞ்ச காட்டுவா. வரட்டும் கேக்குறேன். வந்துட்டா அடங்காதவ. ஒரு வயசு கேக்குறாளா, அப்ப என்ன அப்படியே உயிரே விடுறா. வாத்தா பூமாரி, ஸ்கூல் முடிச்சா? ஏய் கிளிங்மா, நீ அமைதியார், நான் பேசிக்கிறேன். என்ன பூமாரி, உங்க அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? படிக்கிறதுக்கு தானே செல்லு வாங்கி கொடுத்தேன். நீ அதுல ஆர்ட் வச்சு அம்பலா உரியாமா? யாரு அந்த பையன்? வா வீட்டுக்கு போவோம். இன்னைக்கு அவனை ரெண்டுல ஒண்ணு பார்த்து விடுறேன். என்ன கிளிங்மா, நான் தான் சொன்னேன்ல, நம்ம முன்னாடி நம்ம நம்பாம யாரையும் நம்புவா? அழியாத செல்லம், அவ ஒரு கூறு கட்டவ. அவ புரியாம ஏதாச்சும் பேசுவா, சொன்னா புரிஞ்சுப்பா. சாப்பிட்றதுக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, அப்பா வாங்கி தரேன். அவ்வளவுதானே செல்லம், அப்பா உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன். ஏதோ சொல்ற பூமாரி, பார்க்கலாம் இன்னும் என்ன செய்ய போறீங்கன்னு. சரி சரி, உங்க அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் போதும், போய் யூனிஃபார்மை மாத்திட்டு வா. என்ன மக்களே, நிறைய வீட்டில் இப்படி தான் சந்தேகப்பட்டு பல விபரீத முடிவுகளை பிள்ளைங்க எடுத்துடுறாங்க. நம்ம குழந்தைங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அடிக்கக்கூடாது, பக்கத்தில் உட்கார வச்சு ஃப்ரெண்ட்லியாக ஃபஸ்ட்டு பேசணும். அப்படி ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது அவங்க மனசில் உள்ளதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அதுக்கான தீர்வு கிடைச்சிரும். நம்ம குழந்தைங்க மனசில் இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடிக்கவோ மிரட்டவோ கூடாது. நம்ம குழந்தைகளை நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.